பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. இப்போது கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது பார்க்கலாம் வாங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு முதல் திசை சனி திசையாக இருக்கும். சனி பகவான் தான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இது ஆண் ஆடு, நீர்காக்கை. ஆண் ஆடு அப்படின்னும் பொழுது மிருகம், நீர்காக்கை பட்சி, மரம் அரசு மரம், தொடை ரஜ்ஜு, மத்திய நாடி, தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இப்போது இந்த பூச நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்த பெண்ணுக்கு என்னென்ன ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது பார்க்கலாமா? அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. மொத்தம் 20 நட்சத்திரங்கள் பொருந்தி வருதுங்க. மறுபடியும் படிக்கிறோம். அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. 20 நட்சத்திரங்கள். மொத்தம் 27 அவுட் ஆஃப் 27 20 நட்சத்திரம் பொருந்தது. இந்த 20 பொருந்தக்கூடிய நட்சத்திரத்தை மாத்திரம் நீங்கள் கையில் எடுத்தால் போதும். ஜோசியர்கிட்ட கொண்டு போய் பொருத்தத்துக்கு கொடுங்க. அதாவது பையனுடைய ஜாதக கட்டமும் பெண்ணுடைய ஜாதக ராசி கட்டத்தையும் பார்த்து அவர் பொருந்துதா இல்லையான்னு பார்த்து சொல்லுவார். ஸோ இது மட்டுமே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க. இந்த நட்சத்திரத்தை பொருந்துதுன்னு சொன்னால் இதுவே ஓகேன்னு எடுக்காதீங்க. ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பாருங்கள். மற்றபடி இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு பெரிய முழு மூச்சாக அமைகிறது என்று சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும். அதாவதுங்க, உங்கள் ஆதரவு, மேலான ஆதரவு தாங்க எங்களுக்கு முழு மூச்சு. மற்றபடி நன்றி. வாழ்க வளமுடன்.